வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சி நிலையினுடைய முதல் படியான கைக்குழந்தை பருவம். கைக்குழந்தை பருவம் என்றால் என்ன, அதோடைய டெஃபினேஷன், அதோடைய வயது வரம்பு, அதோடைய அர்த்தம் மீனிங், அதோடைய முக்கிய அம்சங்களான உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சின்னு சமூக வளர்ச்சி அப்படின்னு ஒரு 5 வளர்ச்சியை பற்றியும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் எம்சிக்யூ, ரிப்பீட்டட் எம்சிக்யூவான குழந்தை பருவத்தில் இருக்க முக்கியமான ரிப்பீட்டட் கொஷின்ஸையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தை பருவத்திலுடைய முதல் பருவமான கைக்குழந்தை அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறப்பு முதல் 2 வயது வரை உள்ள காலம் கைக்குழந்தை பருவம் எனப்படும். கைக்குழந்தை பருவம்னா பிறப்பு முதல் 2 வயது வரை உள்ள காலம் கைக்குழந்தை பருவம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைக்குழந்தை பருவம் அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். கைக்குழந்தையினோட வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ச்சி நடைபெறும் ஆரம்ப பருவம். குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த காலகட்டம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னென்னா, குழந்தையுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும். அவங்களுடைய உடல், அறிவு, மொழி, உணர்ச்சி, சமூகம்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அந்த வயது வந்து 2 வயதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையினுடைய வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ச்சி நடைபெறும் ஆரம்ப பருவம் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம், கைக்குழந்தை பருவம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வயது வரம்பு. கைக்குழந்தை பருவத்துடைய வயது வரம்பு என்னென்னா, வயது வந்து 0லேருந்து 2 வயது, அதாவது பிறப்பு அட் பர்த்லேருந்து ஒவ்வொரு படிநிலையாக பார்க்கலாம். 6 மாத குழந்தையாக இருக்கும், அப்புறம் 1 வயது குழந்தை, 2 வயது குழந்தை அப்படின்ட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது வந்து குழந்தை வந்து பெற்றோர் சார்ந்துதான் இருப்பாங்க அப்படின்றது தான் இதோடைய முக்கியமான அம்சம். மற்ற வயதில் இருக்கவங்கள விட இந்த 0லேருந்து 2 வயது இருக்க குழந்தைகள் தான் வந்து அதிகமாக அவங்களுடைய பேரண்ட்ஸ் சார்ந்தே இருப்பாங்க. 6 மாதத்துக்குள்ளே குழந்தை வந்து உட்கார ஆரம்பிப்பாங்க, 1 வயதில் நடக்க ஆரம்பிப்பாங்க, 2 வயதில் ஓரளவுக்கு ஓடுறதுக்கும் நல்லா பேசவும் ஆரம்பிப்பாங்க. இதை பற்றி இன்னும் டீப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அதோடைய ஃபீச்சர்ஸில். கைக்குழந்தை பருவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதோடைய முக்கிய அம்சங்கள் பார்க்க போகிறோம். உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. உடல், அறிவு, மொழி, வளர்ச்சி, சமூகம் அப்படின்ட்டு அதோடைய வளர்ச்சி நிலைகளுடைய துறைகளை வந்து நம்ம டீப்பாக இப்போ பார்க்கலாம். முக்கிய அம்சங்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது உடல் வளர்ச்சி. 0லேருந்து 2 வயது இருக்க குழந்தைங்களுடைய உடல் வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயரம் மற்றும் எடை வேகமாக அதிகரிக்கும். குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த 2 வயசுக்குள்ளே அவங்களுடைய உடலும் அவங்களுடைய உயரம் வந்து எடையும் ரொம்ப வேகமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தை வந்து உட்காரும், தவழ்தல், நின்றல், நடத்தல் போன்ற திறன்களை வந்து கற்றுக்கொள்கிற வயது. அவங்க லேர்ன் பண்ணுற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து இந்த உடல் வளர்ச்சியில், கைக்குழந்தை பருவ வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. உடல் வளர்ச்சின்னு வந்து உயரமும் எடையும் வேகமாக அதிகரிக்கும், குழந்தை உட்காரம், நடக்கும், நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிற வயது. இதுதான் இந்த லேர்னிங் பீரியட் அப்போ உடல் வளர்ச்சிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அறிவு வளர்ச்சி. அறிவு வளர்ச்சினா என்னென்னா, சுற்றுப்புறத்தை ஆராய தொடங்குற ஒரு வயது. அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க சுற்றி யார் இருக்காங்கன்றதை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவை தான் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து அவங்க சுற்றுப்புறத்தை ஃபஸ்ட்டு ஆராயிறாங்க. அதுக்கப்புறம் பொருட்களை வந்து அடையாளம் காண ஆரம்பிப்பாங்க. 3லேருந்து 4 மாதத்துலாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்க டாய்ஸ்லாம் வந்து அவங்க பார்க்குறது, எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் முகங்களை வந்து நினைவில் வந்து வைத்துக்கொள்வாங்க. தாய், தந்தை, அப்புறம் நெருங்கிய உறவினர்கள், அடிக்கடி இந்த குழந்தைய யார் தூக்குறாங்களோ அவங்கள பற்றி நினைவில் வச்சுக்கிறது தான் வந்து அறிவு வளர்ச்சி. சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து தொடங்கி அப்புறம் வந்து பொருளை வந்து அடையாளம் காட்டுறதுலேருந்து அவங்க முகங்களை வந்து நினைவில் வைக்கிற வரைக்கும் இந்த அறிவு வளர்ச்சியில் சார்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மொழி வளர்ச்சி. மொழி வளர்ச்சினா குழந்தை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேச ஆரம்பிக்க மாட்டாங்க, அழதான் ஆரம்பிப்பாங்க. அழுகையின் மூலமாக தான் அவங்களுடைய தேவைகளை வந்து சொல்லுவாங்க. அழகிறது மூலயமா தான் அவங்களுக்கு பசிக்கிறது. குழந்தை வந்து பாத்ரூம் போனாங்கன்னா அவங்க கத்துறது மூலயமா அவங்கள வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க நம்மளை. நெக்ஸ்ட்டு வந்து மழலை மொழி பேச ஆரம்பிப்பாங்க. அம்மா, அப்பா அப்படின்ற வார்த்தையை வந்து முதல்ல உச்சரிக்க ஆரம்பிக்கிறது இந்த மொழி வளர்ச்சியினுடைய வளர்ச்சி தன்மைன்னு சொல்கிறாங்க. அது வந்து 0லேருந்து 2 வயதில் தான் முதல் படியாக வந்து அவங்களுக்கு வளருது. நெக்ஸ்ட்டு வந்து உணர்ச்சி வளர்ச்சியை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உணர்ச்சி வளர்ச்சி. உணர்ச்சி வளர்ச்சினா குழந்தையுடைய மகிழ்ச்சி, பயம், கோபம் போன்ற உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறது தான் வந்து
உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு, உணர்ச்சி வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அது யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும்னா அவங்களுடைய பெற்றோரிடமிருந்த பாசப்பிணைப்பால் உருவாகுது. குழந்தைகிட்ட இருக்கவங்க தாய் தந்தை சுற்றுப்புறத்தில் இருக்கவங்களால ஒரு நல்ல ஒரு அன்பும் பாசமும் அரவணைப்பு கிடைக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை அப்படியே வெளிப்படுத்துவாங்க. அதுதான் வந்து உணர்ச்சி வளர்ச்சி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சமூக வளர்ச்சி. சமூக வளர்ச்சினா குடும்ப உறுப்பினர்களை அடையாளம் காணும். குழந்தை வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யார் யார் அப்படின்றது அடையாளம் காண்ற ஒரு ஏஜ் தான் வந்து 0 to 2 ஏஜ். அதுக்கப்புறம் வந்து சமூக புன்னகை, எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணும். அதாவது சமூக வளர்ச்சியில் தான் வந்து ஸ்மைல் பண்ணுறது அதிகமாக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினாக கூட கேட்டிருப்பாங்க. எந்த வயதில் வந்து குழந்தை வந்து அதிகமாக ஸ்மைல் பண்ணோன்னா 0 to 2 இயர்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த முக்கியமான அம்சங்களான உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சியை பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரிப்பீட்டட் எம்சிக்யூவை வந்து பார்க்கலாம். எம்சிக்யூ, ரிப்பீட்டட் எம்சிக்யூ கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர், கைக்குழந்தை பருவம் எந்த வயதை குறிக்கின்றது? ஆப்ஷன் ஏ 0 to 2, ஆப்ஷன் பி 2 to 6, ஆப்ஷன் சி 6 to 12, ஆப்ஷன் டி 12 to 18. கைக்குழந்தை பருவம் எந்த வயதை குறிக்கின்றது? நமக்கு தெரியும் 0 to 2 இயர்ஸ், 0லேருந்து 2 வயதை குறிக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஷின், கைக்குழந்தை பருவத்தில் அதிகமாக நடைபெறும் வளர்ச்சி எது? கைக்குழந்தை பருவத்தில் அதிகம் நடைபெறும் வளர்ச்சி என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஏ அரசியல் வளர்ச்சி, பி வேகமான உடல் வளர்ச்சி, சி தொழில் வளர்ச்சி, டி பொருளாதார வளர்ச்சி. நமக்கு ஆன்சர் தெரியும், வேகமான உடல் வளர்ச்சி தான் வந்து கைக்குழந்தை பருவத்தில் ஏற்படும். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், அப்பா அம்மா போன்ற முதற் சொற்கள் எந்த பருவத்தில் தோன்றும்? ஆப்ஷன் ஏ அடலசன்ஸ், பி லேட் சைல்ட்ஹுட், சி இயர்லி சைல்ட்ஹுட், டி இன்ஃபேன்சி. அம்மா அப்பா அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறது 0 to 2 இயர்ஸ், அது இன்ஃபேன்சியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது 5th கொஷின் ஆன்சர், டெட் தேர்வில் இன்ஃபேன்சி என்பதன் தமிழ் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஃபேன்சினா என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ முதற்குழந்தை பருவம், ஆப்ஷன் பி பிற்குழந்தை பருவம், ஆப்ஷன் சி இளம் வயது பருவம், சி டி கைக்குழந்தை பருவம். நமக்கு ஆன்சர் தெரியும், இன்ஃபேன்சினா 0 to 2 இயர்ஸ், கைக்குழந்தை பருவம் அப்படின்ற ஆன்சர் நமக்கு தெரியும். இப்போது வளர்ச்சியினுடைய முதல் நிலையான கைக்குழந்தை பருவம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து முதற்குழந்தை பருவத்தை வந்து 2லேருந்து 6 வயது, அதை பற்றி நம்ம பின்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.